வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட்டோட 100வது எபிசோட். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. 100வது நாள்னு ஒரு படம்லாம் இருக்கும்ல, அது மாதிரி இது 100வது எபிசோட். அது வந்து கொஞ்சம் அது ஹாரர் படம், டெரர் படம், கிரேட் அச்சீவ்மெண்ட். த்ரில்லர். கிரேட் அச்சீவ்மெண்ட். ஆமாம், கிளாப் பண்ணியாச்சு. 100வது எபிசோட். ஆமாம். ஸோ என்ன பேசணும்னு தெரியாம தான் இவங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஒரு ஸ்பெஷல் எபிசோட் அப்படின்னா 100 எபிசோட் பேசியிருக்கேன். ஒரு எபிசோட் 40 நிமிஷம் போட்டால் 100 மணி நேரம் ஆச்சு. ஆமாம். என்ன 100 மணி நேரம் ஆச்சு? ஆகலையா? ஆல்மோஸ்ட் 100 மணி நேரம் இல்லை, சில எபிசோட் 1.5 மணி நேரம் பேசியிருப்பேன். எல்லாம் half an hour தான் பேசியிருப்போம் நம்ம மோஸ்ட்லி. சரி, half 50 an மணி hour நேரம் 40 minutes பேசியிருப்போம். எல்லாம் கேட்டாலே ஒரு நாளில் கேட்டு பிடிக்க முடியாது போல இருக்க. பாவம் எபிசோட்லாம் போட்டேன். ஆமாம், 100 எபிசோட் போட்டுட்டோம். அதனால 100 எபிசோடு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் தொடர்ந்தும் போட்டுட்டோம். நடுவில் சீக்கிரம் அங்கங்கே கரெக்டாக போட்டியே. அங்கங்கே விட்டுருப்பேன். திடீர்னு ஒரு 3 மாதம் ஊருக்கு போனது அதெல்லாம் விட்டுருப்போம். ஆனால் அதையும் கவர் பண்ணிட்டேன். கொஞ்சம் பாட்காஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருப்பேன். ஆமாம், ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வாரம் வேணா விட்டுருக்கோம். விட்டுருப்போம். ஆமாம், மற்றபடி அப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே போட்டுட்டு இருக்கியோ? ஒரு வருஷம் ஆச்சு. ஓ பாரு, ஒரு வருஷம், கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு வாரத்துக்கு 2 எபிசோட் போட்டுட்டு இருந்தேன்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். இனிஷியலாக அப்போ அப்படியே என்ன பேசலாம் என்ன பேசலாம்னு அதுலேயே இருப்பேன். அப்புறம் தான் என்ன ஐயோ நான் பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆலியே 2 பேரும் தான் கேட்பாங்க ஏன்னா கேட்குறது. அப்புறம் இவங்க தான் சொன்னாங்க, ஒரு எபிசோடுக்கும் இன்னொரு எபிசோடுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அப்பதான் மக்கள் கேட்பாங்க. நீ பாட்டுக்கு ஒன்று கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொன்று போட்டேன்னா யார் கேட்பா அப்படி சொன்னாங்க. இப்போ அப்படிலாம் சொல்ல முடியாமா, அவன ரசிகர்கள் என்னை செருப்பா ஐயோ, அப்படிலாம் யாரும் அடிக்க மாட்டாங்க. யாரும் ரசிகர்கள் எங்கே இருக்காங்க முத? இந்த கேமராக்கு அந்த பக்கம் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பல கோடி பேர் இருக்காங்க. எபிசோட்லாம் போட்டால் ஸ்டாட்ஸை பற்றி பார்த்தோன்னா ஒரு எபிசோட் போட்டால் கண்டிப்பாக 100-150 பேர் கேட்குறாங்க. 100 ஆமாம், 100+ கேட்பாங்க. ஆமாம், 150 பேர் கேட்குறாங்க. என்ன போட்டாலும் கேட்குறாங்க. என்ன நல்லா தான் இருக்கு. அதனால தமிழ் என்ன போட்டால் ஒரு 10 பேர் தான் கேட்குறாங்க. அதனால அது அப்படிலாம் அது ஒரு 90 பேர் கேட்பாங்க. இங்கே என்ன சொல்லுது, கொஞ்சம் ஓரளவு கேட்குறாங்க, மக்கள் கேட்குறாங்க. அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நன்றி நன்றி மக்களுக்கு நன்றி சொல்லுமா. மக்களுக்கு நன்றி. ஆதரவளித்து மந்திரம் இருக்கு சொல்றது சொல்லுவியா? இல்லை, நன்றி சொன்னேன், நீங்கள் தான் திரும்ப சொல்ல சொன்னீங்க, அதனால சொன்னேன். ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஆமாம், இனிமே என்ன பண்ணுங்கன்னா யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஆமாம், கடைசியில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த எபிசோட்லேயே முதல் சொல்லுவோம், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரேட்டிங் கொடுங்க. ரேட்டிங் வந்து மொத்தம் ஒரு 19 பேரோ நம்ம தான் கொடுத்துருந்துருக்கீங்க. 0 பேரும் ரேட்டிங் கொடுங்க. அதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபைல ரேட்டிங் இருக்கும். அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அதெல்லாம் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரோட்டில் வந்து ஃபாலோ பண்ணுவேன் இல்லை, அந்த ஸ்பாட்டிஃபைல தான் ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் கூட டிஎம் பண்ணுங்கள், எப்படி இருக்குது, வேறு என்ன பேசலாம், அதெல்லாம் டிஎம் பண்ணுங்கள். இதை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சி பார்க்குறேன்னா, அவங்க என்ன சொல்லி ஷேர் பண்ணுவாங்க? இது ஒரு பாட்காஸ்ட்டுங்க, என்ன கண்டென்ட், ஏதோ ஒன்று நல்லா இருக்குன்னா, இப்போ எனக்கு வந்து நானே ஏதோ போஸ்ட்மார்ட்டம் பற்றி ஏதோ ஒருத்தவங்க பேசியிருக்காங்க, அந்த மாதிரினா நான் அது மாதிரி இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன்ல. ஸோ அந்த மாதிரி, அல்லது மூவி பற்றினா நான் ஷேர் பண்ணுவேன். பாட்டு படித்தா பாட்டு அந்த மாதிரி. ஓகே, அதாவது கதம்பம் அப்படின்னு பாட்காஸ்ட் வேற மாற்றலாம் நினச்சிட்டு இருந்தேன். எதுக்கு? இங்கே என்ன சொல்லுது, நல்ல ஒரு டாப்பிக்காக இருக்குல்ல, ஒரு நல்ல பேராக இருக்குது. ஒரு வருஷம் முன்னாடி நம்ம இந்த பேர் எப்படி எடுத்தோம்? ஆக்சுவலி நான் தான் சொன்னேன், இங்கே என்ன சொல்லுது சொன்னேன். என்ன பேர் வைக்கலாம், நம்ம இங்கே என்ன சொல்லுதுன்னு வைப்போன்னு நான் தான் சொன்னேன். ஆமாம், வேறு வச்சு. ஆனால் ஒருத்தர் ஆல்ரெடி இன்னும் என்ன சொல்லுதுன்னு ஒரு பாட்காஸ்ட் இருந்துச்சு. இன்ன வரைக்கும் எவனும் போடல, இல்லை ஒன்றுமே போடாமல் இருக்கு. தேடி பார்த்தா முன்னாடி நம்ம இது வரவே வராது. நான் தான் யோசிச்சேன், நம்ம வரவே இல்லைன்னு பார்த்தேன். அப்புறம் இப்போ நம்ம தான் வரும். இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு போட்டால் வந்துடும், ரீச் அப்படி. இப்போ வந்து அது கீழே போயிருச்சு. அது தேடி தான் போய் பார்க்கணும் மக்கள். அது ரொம்ப நாள் முன்னாடி ஒரு எபிசோட் என்ன போட்டிருந்தாரு போல அவரு. அப்புறம் போல சினிமால எல்லாம் வெறும் படம் பேர் 15 வச்சுட்டு படமே எடுக்க வரும் அந்த மாதிரி. ஆமாம். அப்புறம் சரி, ஓகே, இன்னைக்கு என்ன பேச போகிறோன்னா 100வது ஸ்பெஷல் எபிசோடை முன்னிட்டு. ஆமாம், அந்த வில்லுப்பாட்டு மாதிரி சொல்லுங்கள். ஆள் தான் கேட்பார். வில்லுப்பாட்டெலாம் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்காங்க, கூட இருக்கிறவங்க தான் கேட்பார். இன்னைக்கு என்ன சொல்ல போகிறோம்? ஆமாம், சாமி வந்தார். நாங்கள் சந்தித்த மனிதர்கள் பற்றி, இங்கே வந்ததுக்கப்புறம் சந்தித்த மனிதர்கள்னு சொல்லலாம். இந்தியாவில் சந்தித்த மனிதர்கள் எல்லாரும் ஏதோ நம்ம லைஃப்பில் பார்த்துட்டு அப்போ தான் பார்த்துருப்போம். அடன்னு யோசிச்சுட்டு அப்புறம் அவங்க கூட இன்னும்
நமக்கு ரிலேஷன்ஷிப்லாம் இருக்காது, எந்தவித கான்டாக்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி மோஸ்ட்லி இருக்காது. பட் சந்திச்சு போன மனிதர்கள், அந்த மாதிரி எளிய மனிதர்கள், எளிய மனிதர்கள் வலிய மனிதர்கள் வரைக்கும் அவங்கள பற்றி தான் இன்னைக்கு பேசலான் இருக்கோம். ஆமாம். முதல் மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரு சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். என்னது என்னைய கேட்குறீங்க? நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு தெரியலையே யார் சொல்கிறது, யார் சொல்லலாம்? இப்போ நமக்கு இது பண்ணார. ஸோ இங்கே வந்த உடனே நமக்கு உதவி பண்ணவங்கலேருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம. ஆமாம் வந்தவொடனே தமிழ் பூமியில இருந்து தான் அவங்க தெரியும். தமிழ் பூமி யூடியூப் வீடியோ போட்டேன், அதுலேருந்து இங்கே வரோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே வீடெல்லாம் இது பண்ணுறது, இங்கே வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், ஏன்னா இனிஷியலாக மோஸ்ட்லி இங்கே இருக்கவங்களாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் மட்டும் வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு வீடு எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஒய்ஃப் ஃபேமிலி எல்லாம் கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. அல்லது இனிஷியலாக வந்தோடனே வீடெல்லாம் பிடிக்கிற வரை ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் அந்த மாதிரி தங்கியிருப்பாங்க, அல்லது ஒரு ஹோட்டல் அந்த மாதிரிலாம் தங்கியிருப்பாங்க. எங்களுக்கு வந்து யாருனே தெரியாது அவங்கள. ஆக்சுவலி தமிழ் பூமியில் இந்த மாதிரி இவங்க வீடியோ போடுறத வச்சு ஒருத்தவங்க இங்கே வரோன்னு தெரிஞ்சோடனே நீங்கள் எங்கள் வீட்டிலே வந்து தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. சாப்பாடுலாம் போட்டு சூடாக சாப்பாடு போட்டாங்க. சூடாக சாப்பாடு போட்டாங்க. நல்லா ஒரு 10 நாள் அவங்க வீட்டில் தான் இருந்தோம். கொடுத்தாங்க. இந்த ஊர் எப்படி இருக்கும், காட்டினா என்ன பண்ணணும், போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணாங்கன்னா என்ன பண்ணணும், எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, எல்லாமே சொன்னாங்க. ஒரு 10 days அவங்க வீட்டில் தான் இருந்தோம். 10 நாளைக்கு ஆமாம் 10 நாள் கரெக்டாக 5 years ஆச்சு. 10 நாள் ஃபுல்லாக அவங்க வீட்டில் தான். அவங்களே சாப்பாடு எல்லாம் போட்டுருவாங்க. நைட்டு தூங்கிடுவோமா, நான்லாம் என்ன பண்ணுவேன்னா இந்த ஜெட்லாக் இருக்கும், மதியானம் 3 மணிக்கு மேலே தூங்கிடுவேன், நைட்டு 3 மணிக்கு எந்திரிப்பேன். ஸோ அவங்க என்னென்னா நைட்டு டின்னர்லாம் சமைச்சு வச்சுருவாங்க. இப்படி எந்திரிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் நைட்டு எந்திரிக்கிறப்ப இதை சாப்பிட்டுக்கோங்கன்னு அதுக்கும் சமைச்செல்லாம் வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் தங்கியிருந்தோம். அப்புறம் இப்போவும் அடிக்கடி போக மாட்டோம். அவங்க வீட்டுக்கு தேங்க்ஸ்கிவிங் போவோம். ஆமாம், ஒவ்வொரு வருஷமும் தேங்க்ஸ்கிவிங் கூப்பிடுவாங்க, போவோம். அந்த அக்காவும் நல்லா பேசுவாங்க. 2 பேருமே நல்லா இதாக இருப்பாங்க, ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. ஆமாம், 2 பேருமே ஒர்க்கிங். ஆனாலும் ஒரு டைம் கொடுத்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு உபசரிப்பு அதை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. என்னோட கான்டாக்ட்லாம் வந்தாங்க. ஆனால் இங்கே வந்தோடனே சொன்னாவை தான் அவங்க 2 பேருக்கும் பிடிக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த அண்ணா எப்போ தான் சொன்னா தான் கேட்பாங்க. அவங்களாம் என் ஊர்லேருந்து வந்த பொண்ணு இந்த மாதிரியே அவங்க வாங்கி சொல்லி கார் ஓட்ட படிச்சிருமா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா வந்து அவங்க ஆக்சுவலி அப்பயே சொன்னாங்க கார் ஓட்டப்படி அப்படின்றத. இப்போ 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் படிச்சிருக்கேன் கார் ஓட்ட இங்கே. ஆமாம், ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு நாங்கள் செஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்தோடனே நாங்கள் ஒரு 5-6 பேர் பார்த்தோம். எல்லாரும் பேருமே ஒரே பேராக இருந்துச்சு. செந்தில்குமார் தான். எக்ஸாக்ட்லி 5 பேர் பார்த்தா எல்லாமே செந்தில்குமார் தான். இந்த முருகர் துணை நீங்கள் ஏறுறதுல எல்லாம் முருகர் ஃபோட்டோ இருக்கும், முருகன் துணைன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரே ஆச்சரியம். அந்த மூக்குத்தி அம்மன் படத்தில் மூக்குத்தி அம்மன் துணை மூக்குத்தி அம்மன் மாதிரி இங்கே நாங்கள் போய் பேசுகிற எல்லாருமே. ஆமாம், எல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக இருப்பாங்க. அதாவது இங்கே அவங்கள முன்னெல்லாம் தெரிஞ்சு வச்சு ஊர்லேயே தெரிஞ்சு இங்கே வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது. கீழ் வீட்டுக்காரர் திடீர்னு செந்தில்குமார்னு அவர் பேர், அந்த மாதிரி. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு அவங்களும் செந்தில்குமார், அந்த மாதிரி. அப்புறம் வந்தோம், வந்துட்டு இங்கே ஒரு வீடியோ போட்டேன். அப்புறம் தமிழ் பூமியில் இந்த மாதிரி இங்கே வந்துட்டோன்னு போட்டேன். அதில் எங்கே வந்திருக்கேன் ஏரியாலாம் போடல. அதில் ஒருத்தரே இந்த நம்ம ஏரியா மாதிரி இருக்கேன்னு கிளாஸ் முன்னாடி கிளாஸ் படிச்சவங்க அவரும் செந்தில்குமார். ஆமாம், அவங்களும் செந்தில்குமார். அவங்க வந்து கார்லாம் அப்போ வாங்கலைன்னு வீடு வந்துட்டோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 10 days அந்த செந்தில் நான் அவங்க வீட்டில் இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து வீடு வந்துட்டோம். வீடு பார்த்து வந்துட்டோம். ஆனால் கார்லாம் கிடையாது, ஊபர் புக் பண்ணி தான் போய் க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருப்போம். ஏன்னா இவங்க லைசன்ஸ் ஃபஸ்ட்டு வண்டி ஓட்ட படித்து லைசன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் தானே கார்லாம் வாங்கணும். லைசன்ஸ் எடுத்திருந்தீங்களோ? எதுவுமே பண்ணல. கார் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அவங்க தான் கடைக்கெல்லாம் கூட்டு போவாங்க. அவங்க எப்போ கிராசரி எங்கே போனாலும் எங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. படத்துக்கு கூட்டு போனோம், படத்துக்குலாம் போனோம். ஆமாம், படம் எல்லாத்தையும் கூட்டு போயிடுவோம். படம், அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கும்ல, தேசி டிஸ்ட்ரிக்ட், அந்த மாதிரி கடைகள், அது மாதிரி. இங்கே முத யூஎஸ் அவங்க கூட தான் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இல்லை நமக்கு எதுவுமே தெரியாதுல்ல, இங்கே கார் இல்லாமல் நம்ம எங்கேயும் பெருசாக போக முடியாது. அப்போது நாங்கள் ஊபர்லன்னா எங்கே தேவையோ அந்த இடத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துடுவோம், மற்றபடி ரொம்ப சுற்றிட்டெல்லாம் இருக்க மாட்டோம். ஸோ அவங்க தான் வந்து ஒரு இடத்துக்காக கூட்டு போயிட்டு இருந்தாங்க. அதாவது இந்தியன் கடைகள்லாம் இருக்கும்ல, இந்திய கடைகள் எல்லாத்துக்கும் கூட்டு போயிட்டு இருந்தாங்க. படம் போனோம், தர்பார் போனோம் நினைக்கிறேன். அவங்க நம்ம ஏஜென்ட்றதுனால நமக்கு ஈஸியாமா, அதனால் அவங்க கூட சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் யாரை பார்த்தோம்?
பக்கத்து வீட்டுக்கார் பக்கத்து கீழ் வீட்டுக்காரராமா. கீழ் கீழ் வீட்டுக்கார் வீட்டில் பக்கத்து ஒருத்தர் வீட்டுக்கார் எல்லாம் அவர் வீட்டில் கேட்குறவங்க நீ இப்போ உன் பக்கத்து வீடு உன் கீழ் வீடெல்லாம் கேட்கறதுக்கு தான் நாங்கள் இவங்க பாட்காஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்க சந்தித்த போகிறாங்க. மனிதர்கள், எளிய மனிதர்கள். ஆமாம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து பார்க்காம இருந்துச்சுன்னா வித்தியாசமாக இருந்தாங்க. ஒருத்தர் பேக்ரவுண்ட் கேட்குறது, அவங்க ஸ்டோரி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த அண்ணா லாங் பேக் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடியே வந்துருந்துருக்காங்க. ஸோ அப்பா அவங்க உள்ளதெல்லாம் சொல்லுவாங்க. செந்தில் ஒரு என்னை விட ஒரு 10 வருஷமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போவே இருந்தார் அவர். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவர் இங்கிலீஷ் பேசுகிற இங்கிலீஷ் பேசினா இங்கிலீஷ் மேன் மாதிரியே பேசுவார். ஆமாம், ஆச்சரியமா அப்படியே பேசுவாங்க. இங்கே நம்மகிட்ட நார்மலாக நம்ம பேசிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஒரு இங்கே இருக்கிற கடைகள் அந்த மாதிரி பேசினா அப்படியே இங்கே உள்ள இங்கிலீஷ் பேசுவாங்க. ஆமாம். இன்னுமே எனக்கு அது ஆச்சரியமா தான் இருக்கும். எப்படி இப்படி பேசுறாங்க அப்படின்னு லைட் இருக்கும். தெரியுமாண்ணே அப்படின்ற மாதிரி அவர் பேசிடுவார். ஸோ அப்படி பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி மனிதர்கள்லாம் பார்த்துருந்தோம். அப்புறம் அந்த பக்கத்து வீட்டில் வந்து ஃபின்லாண்ட் அவர் ஜான் வேற, ஆலிவர். அதாவது நம்ம இதுவரை நாங்கள் வந்ததுலேருந்து ஆமாம். தமிழ்காரவங்கள தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இல்லாமல் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசி அவர் தான் வந்து என்ன சொல்ல, நாங்கள் பார்த்த ஃபாரினர் தான். யூஎஸ் சிட்டிசன். யூஎஸ் சிட்டிசன். அவர் சொந்த ஊர் ஃபின்லாண்ட். ஆமாம். அவர் பக்கத்து வீட்டில் இருந்தார். அவரும் 2 பூனையும் இருக்கும். ஆமாம். ஆமாம், ஜாலியாக இருப்பார். அந்த காலத்து கம்ப்யூட்டரை பற்றி பேசிகிட்டு இருப்பார். அவர் நல்லா பேசுவார். பேசிட்டு அது சார் ஏதோ சர்வர்லாம் வச்சிருப்பாரு வீட்டில், பெருசு பெருசாக ஏதோ வச்சிருப்பாரு. வீடு ஃபுல்லாக கம்ப்யூட்டர், ஒரு ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு மிஷின்லாம் வச்சுருப்பாரு. அந்த பெரிய மிஷின்லாம் வச்சுருப்பாரு. அவருக்கு ஆமாம், அவர் பேசிட்டு இருந்தார். அப்புறம் அவர் என்னாச்சுன்னா, அவர் இங்கே ஒரு தனியாக ஒரு காரை வேனை வாடகை எடுத்து அதில் தங்குறேன்னு போயிட்டார். இப்போ சுற்றிட்டு இருக்காரு. வேனில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ரெண்டெல்லாம் ஏற்றிட்டாங்க. அந்த டயத்தில் மாற்றிட்டாரு. அவர் தான் அந்த இது சொல்லி கொடுத்தாரு நமக்கு. ட்ரேடிங்லலாம் போடுங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்ச நாளில் வந்து நீங்கள் ஜாபை விட்டுட்டு நீங்கள் இதிலே வாழ்ந்துடலாம், நான் அப்படி தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதுலேருந்து தான் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அவர் ஆக்சுவலி நாங்கள் ஒரு மாதமோ என்னமோ இந்தியா போனோம். அப்போ அவர்கிட்ட தான் கீ கொடுத்துட்டு போனோம். அதே மாதிரி அவர் ஒரு மாதம் ஃபின்லாண்ட் போனார். அப்போ எங்கள் வீட்டுக்கு நாங்கள் சும்மா கொடுத்துட்டு போனோம். இங்கே ஒன்றும் கிடையாது, போயிட்டு வந்தோம். பட் அவர் வந்து பூனை இருந்தது, 2 பூனை. அவங்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தார். வரையில் நமக்கு பெருசாக ஏதோ கிஃப்ட்லாம் வாங்கிட்டோம். அந்த ஊர் சாக்லேட்டு அதெல்லாம் நிறைய வாங்கிட்டு இருந்தார். அப்புறம் நாங்கள் வந்து மைசூர் பாக்கு ஷாம்பைன், அது ஒரு இது மாதிரி இருந்தது, ஒரு பாஸ்கெட் மாதிரி. அதில் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தார். அப்புறம் நாம் வந்து அங்கேருந்து வரையில் என்ன வாங்கிட்டு வந்தோம், மைசூர் பா வாங்கிட்டு வந்தோம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கொடுத்தோம். அவருக்கு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு ஃபுட்டெல்லாம் கொடுத்தோம். அந்த பன்னீர்லாம் பண்ணோம், சாம்பார். ஆமாம், இல்லை ஒரு தடவை பர்த்டே பார்ட்டி, பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அவரை கூப்பிட்டுருந்தோம். அப்போ வந்தார். அதுக்கப்புறம் ஒரு தடவை நார்மல் ஃபுட்டு, சாம்பார் அப்பளம் அதெல்லாம் வச்சு அவர் ஒன்றும் இதை எப்படி சாப்பிடணும், இது என்ன, அந்த மாதிரிலாம் கேட்பாரு. அது நல்லா இருந்தது. நம்ம ஃபுட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதான் பருப்பு இதெல்லாம் வந்து தால்னு தான் சொல்கிறோம். அவர் தால்னா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்ருப்பாரு. ஸோ எங்களுக்கு தெரிலங்க. லென்டில்ஸ் அப்படின்னா லென்டில்ஸ், லென்டில்ஸ் இப்படி நான் இங்கிலீஷில் வேறு தெரிய மாட்டேங்குது. தால் பருப்பு அவ்வளோதாங்க எங்களுக்கு தெரியும். எதை வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு கேட்பாரு சாம்பாரெல்லாம். ஸோ அவருக்கு அலர்ஜி இருக்கான்னு கேட்டிருந்தேன். ஆமாம், அவர் இருந்திருந்தா சொல்லியிருப்பாங்க. அப்பளம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்பளம் தான் சாப்பிட்டுட்டு போயிட்டார் அவர். இவர் தான் எங்களுக்கு முதல்ல தெரிஞ்ச ஒரு யூஎஸ்காரர். இன்ன வரைக்கும் எங்களுக்கு யாரையும் தெரியல. அப்போ கோவிட் டைம், இப்போ கோவிட்லாம் போயிடுச்சு. பட் இருந்தாலும் பெருசாக ரீச் அவுட் பெருசாக ஆகலை நம்ம. ஆமாம், பக்கத்து வீட்டுக்கார்ட்ட தான் பேசிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த நர்ஸ் ப்ராக்டிஸ்னர், ஆக்சுவலி நாங்கள் டாக்டர் வந்து இந்தியன் தான் போட்டு போனோம். ஆனால் எனக்கு வந்து ஒரு தனியாக இன்னொரு நர்ஸ் ப்ராக்டிஸ்னர் ஒருத்தவங்க வந்தாங்க. ஆக்சுவலி டாக்டரே வந்து கோவிடில் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க, வரவே இல்லை, டேரக்ட் அப்பாயின்மெண்ட்டே பார்க்கவே மாட்டாங்க. இவங்களே தான் ஃபுல்லாக எனக்கு பார்ப்பாங்க. கிம் சாக்கோவிச் ரொம்ப நல்லா பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆமாம், அது வேற அந்த செகண்ட் நேம் சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் நேம் சொல்லக்கூடாது இங்கே. கிம் ஃப்ரெண்டு தான் சொல்லணும் போல இருக்கு. கிம் நான் போய் யாரை பார்க்கணுன்னா கிம் அப்படி சொல்லுவேன். ஆக்சுவலி ஃப்ரண்ட்டில் அப்போல்லாம் வந்து கோவிட்னால ஃப்ரண்ட்டில் யார் எந்த டாக்டரை பார்க்கணும் எல்லாம் கேட்டுட்டு ஒரு ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். அப்போ போனோடனே கிம்ன்ட்டு, ஓ யூ மீன் சாக்கோவிச் அப்படின்னு. ஆமாம். அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ செகண்ட் நேம் சொல்லணும் போல இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் சொல்லக்கூடாது போல இருக்குன்னு. ஆமாம், இங்கெல்லாம் அப்படிதான் 2 நேம் இருக்கும். இப்போ லைக் என்னது
கிம் ஜான் ஆலிவர் அப்படின்னா 2 நேம் இருக்குல்ல. ஆலிவர்னு கூப்பிடுவாங்க, ஆலிவர்னு கூப்பிடுவாங்க. ஜான்னு கூப்பிடுறது ஒன்லி ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப தெரிஞ்சவங்க தான் கூப்பிடுவாங்க ஜான்ட்டு. அவங்க ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடுறாங்கன்னா அவங்க உரிமை உள்ளவங்க தான் கூப்பிடலாம். வேற ஆஃபீஸில் எல்லாத்துலேயுமே செகண்ட் நேம் தான் கூப்பிடணும். வரனா மட்டும் கிம் 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 அவங்க ரொம்ப நல்லா ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப அவங்க ஒவ்வொரு அதாவது அவங்க அவங்க வந்து என்னென்னா அவங்க வேறு ஏதோ ரஷ்யாவோ ஏதோ, ஆனால் நம்மளுடைய இப்போ நான் ஏஷியன் அப்படின்னா அதுக்கான லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதாவது எனக்கு டயபெட்டிஸ் டாக்டர் அவங்க, என்னோட அந்த டயட்டெல்லாம் அவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க, என்ன சாப்பிட்டா எப்படி இருக்குது அப்படின்றத. அதுக்கு இந்தியன் லிஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதில் இட்லி, சப்பாத்தி, பூரி அதை வேறு நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இட்லி சாப்பிட்டா வந்து சுகர் கம்மியாக இருக்கும், சப்பாத்தி சாப்பிட்டா கம்மியாக இருக்கும், பூரி எல்லாம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அந்த தால் அந்த மாதிரி ஒரு ஜென்ரலைஸ்டாக எழுதி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கூட எழுதி வச்சு ரொம்ப இதாக பண்ணாங்க. கோவின்றதுலாம் நான் அந்த டாக்டரை பார்த்ததே கிடையாது. ஆமாம், அவங்களையும் பார்த்துட்டு டெலிஃபோன் கூட ஒரு வீடியோவில் வந்தாங்க ஒரு தடவை பார்த்தேன். இவங்களை நீங்கள் பார்த்ததே இல்லைல்ல? பார்த்ததே கிடையாது. சாரி, சாப்கோவிச்சை நான் பார்த்ததே கிடையாது. அவங்க இன்னும் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அதனால பேசலாம். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நல்லா ரொம்ப இதாக சொல்லுவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா ஒரு அப்பாயின்மெண்ட் அவங்க கிட்ட போட்டு போனேன். அவங்க நர்ஸ் ப்ராக்டிஷனர் தான், பட் அவங்ககிட்ட இன்னொரு அப்பாயின்மெண்ட் போட்டு போனேன். அப்போ வந்து ஃபோட்டோ காமிச்சேன். இந்த மாதிரி ஃபோட்டோ அங்கே தூக்கிட்டு போகல, கோவிட் டைம்ன்றனால ஃபோட்டோலாம் காமிச்சா அந்த திஷ்டி பொட்டெல்லாம் வச்சு கேட்டாங்க, இது என்ன பர்த் மார்க்கா, என்னது இது, இது திஷ்டி பொட்டை உங்களுக்கு நான் எப்படிங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது, என்னென்னத்தையோ சொல்லிட்டு இருந்தேன். அவங்களே அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ சரி, புரிஞ்சிடுச்சு சரி சரி. அவங்களுக்கு ஐயோ சூனியமா வைக்கிறோம் இங்கே, பிளாக் மேஜிக்கா. அவங்க வந்து என்னென்னா குழந்தை இந்த மாதிரி ஏதாவது பர்த் மார்க்கோட பிறந்ததா இல்லை நீ இதை வச்சிருக்கியான்றது தான் அவங்களோட கொஷின். நான் அது பர்த் மார்க் இல்லைன்னு ஓகேன்ட்டாங்க. அப்புறம் ஏன் வைக்கிறேன்னு தெரியலையேங்க, திஷ்டி போட்டுங்க. இல்லை இங்கிலீஷ்னு ஒரு பாட்டு இல்லை இல்லை ஜென்ரலாக நம்ம சில விஷயம். சரி இப்போ சொல்லுங்க, திஷ்டி போட்டுனா என்னன்னு சொல்லுங்க. திஷ்டி போட்டு அதான் நான் சொன்னேன், black magic. black magic. ஐயோ நீ இப்படி சொல்லலாம் அவன்கிட்ட, God protecting black son, you know, newborn சொல்லு, அவ்வளோதானே. நான் என்னத்தையோ சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலி வந்த புதுசில் இப்போயுமே வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி புது புது வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, வித்தியாசமான விஷயங்கள்லாம் எப்படி அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த உரம் ஊற்றுறதுக்கு தயிர் வேணுன்றதை எப்படி கேட்குறது, அதுவுமே எனக்கு தெரில. உரம் ஊற்றுறதுக்கு இல்லை, அவங்கக்கிட்ட இல்லைங்க. இப்போ தமிழ்காரவங்க யாரையாவது பார்த்தா ஓகே வாங்கிடலாம். இந்த தெலுங்கு மக்கள் இருப்பாங்களே, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு தெலுங்கு ஒரு பொண்ணை மட்டும்தான் இங்கே தெரியும். அந்த பொண்ணும் ஜிம் வந்திருந்தாங்க, நானும் ஜிம் போயிருந்தேன். அங்கே சும்மா அது ஜிம் எப்படி இருக்குன்னு பார்க்க போயிருந்தேன். அந்த நேரத்துக்கு அவங்க நடந்துட்டு இருந்தாங்களா, ஸோ ஓகே இந்தியனா அப்படின்னு சொல்லி அவங்க தான் பேசினாங்க. அவங்ககிட்டையும் எனக்கு வந்து தயிர் உரம் ஊற்றுறது எப்படி, இங்கே எப்படி அந்த தயிர் உரம் ஊற்றுறதுக்கு தயிர் கொடுங்க, அதெல்லாம் எப்படி கேட்குறதுன்னு எனக்கு இதாகவே இருக்கும். அப்புறம் அது கொஞ்சம் இந்தியன் தானே, அதுவும் சவுத் இந்தியன் தான், அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பேசி வாங்கிட்டேன். இங்கிலீஷ் தெரியாது, இல்லை இங்கிலீஷ் தெரியுமோ தெரியாதோ, இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்களெல்லாம் கன்வே பண்ண தெரியல. ஓகே, தட் இஸ் ரைட். சரி, அப்புறம் நீங்கள் சந்திச்ச மனிதர்கள் யாரையா சொல்லுங்க, என்னையவே கலாய்க்க வேண்டியது. நம்ம சரி கலாய்க்கிறது நல்லா இருக்குல்ல. நான் செஞ்ச மனிதர் ஹேமந்த் சொல்லலாம், நார்த் இந்தியாவில் இருந்து. ஹேமந்த் மனிதர், நான் அவர் அப்படிதான் சொல்லுவேன், ஹேமந்த் மனிதர். அவர் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஆளு. எங்களோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வந்தார். என் டீமில் ஃபஸ்ட் இன்னொரு டீமில் இருந்தார், அப்புறம் என் டீமுக்கு வந்துட்டார். தீயா வேலை வைப்பார், பயங்கரமாக ஆக்டிவாக இருப்பார், எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு இருப்பார், நல்லா பேசுவார், குள்ளமாக தான் இருப்பார், ஆனால் பயங்கரமான ஆளாக இருப்பார். ரொம்ப ஒரு பொலைட்டாக இருப்பார், பார்க்கவே ரொம்ப இதாக இருக்கும். அவங்க தான் முத எங்களை பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டாங்க. இல்லை, பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம முத அங்கே தான் போனோம், யாரையுமே எங்களுக்கு தெரியாது. ஆமாம், ஃபஸ்ட்டு அங்கே தான் போனோம். அவங்க ஒரு 7 months என்னமோ இருக்கையில் ஃபஸ்ட் டைம் அவங்க பர்த்டே பார்ட்டிக்கு தான் அவங்க பொண்ணு பர்த்டே பார்ட்டிக்கு தான் போயிருந்தோம். அவங்க அதுவரை நான் யார்ட்டையும் ஒன்றெல்லாம் கொடுத்ததே இல்லை. இல்லைங்க அழுவான்னு சொல்லிட்டு நாங்கள் பெருசாக பார்த்ததும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸும் பெரிய சர்க்கிள்லாம் இல்லை, ஸோ யார்ட்டையும் கொடுத்ததில்லை. அவர் வந்து நான் தூக்குறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு தூக்கிட்டு போயிட்டார், ஒரு பலூன் வச்சு விளையாட்டு காட்டிட்டு போயிட்டாரு. நான் பாட்டுக்கு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுவரை நம்ம இப்படி தானே பண்ணுவோம், எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டோ எது போனாலுமே ஃபஸ்ட்டு ஒருத்தர் வச்சுருப்போம், ஒருத்தவங்க இன்ன வரையுமே அப்படி தான், ஒருத்தர் சாப்பிடுவோம், அப்புறம் இன்னொருத்தர் டேக் கேர் பண்ணிப்போம். அவர் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டார். ரொம்ப ரொம்ப நல்லா பேசுவார். அந்த பார்ட்டி நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. நம்ம நார்த் இந்தியாவில் எப்படிலாம் பார்ட்டி நடக்கும், லைக் பார்ட்டி கேக்கை கட் பண்ணும்போது எல்லாம் பயங்கர ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க.
பயங்கரமா கல்யாணத்துக்கு வர சூப்பரா. அதாவது எல்லாம் அந்த கம்யூனிட்டிக்குள்ள தான் இருக்காங்க. எல்லாரும் பக்கத்துல பக்கத்துல இருந்தவங்க தான் மோஸ்ட்லி. நாங்க மட்டும் தமிழ் நாங்க மட்டும்தான் யார்கிட்ட பேச முடியாது. வேற இதுல இருந்து வந்தோம். அதே மாதிரி எல்லாம் பக்கத்து வீடு ஏற்ற வீடு அந்த கம்யூனிட்டிக்குள்ளே தான். சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க எல்லாரும். ஒன்ஸ் எல்லாம் அது கேக்லாம் கட் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்தோன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு நார்மலாக நைட் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து உட்காந்துட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இன்ன வரையுமே தமிழ்காரவங்க இதில் யார் இதுலேயும் நான் அப்படி பார்த்ததே இல்லை. அதுவும் அவங்க இதில் வந்து சரக்கு பார்ட்டியெல்லாம் இருந்துச்சு. நம்ம பர்த்டே பார்ட்டியில் சரக்கே கிடையாது. நான் இது வரைக்கும் போன எந்த பார்ட்டிலுமே இல்லை. வெபிலி வேற இடத்துல இருக்கணுமோ தமிழ் நம்ம இதில் போனதில் எதுவுமே இல்லை. அவங்க எல்லாம் சரக்கு எல்லாத்தையும் பசங்க தனியாக உட்காந்து அடிச்சுட்டு இருப்பாங்க, அம்மாக்கள் இருந்தவங்க தனியாக அடிச்சுப்பாங்க, குழந்தைங்க தனியாக உட்காந்து கேட்டாங்க. பீர் ஓ யூ ஆர் ஃபீடிங் மாம் ரைட் யூ ஷுடன்ட் ட்ரிங்க். அப்படி ஏங்க இல்லைனாலும் நான் குடிக்க மாட்டேங்க. எனக்கு கொடுக்க வந்தாங்க. அப்புறம் இல்லைங்க நீங்கள் ஃபீடிங் மாம்ல நீங்கள் வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஏங்க இல்லைனாலும் நான் குடிச்சதெல்லாம் இல்லைங்க போங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த இது. அந்த பர்த்டே பார்ட்டி நல்லா இருந்துச்சு. அவங்கள நாங்கள் கூப்பிட்டோம். அவங்க ஒய்ஃபுக்கு போவோம், நம்ம இதில் தமிழில் யார்ட்டையும் பேச முடியாது. அது நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா அப்படின்னோடனே அவங்க நீங்கள் அங்கே வரையிலே உங்களுக்கு இப்படி தானே இருந்திருக்கும் அப்படின்னு. ஒரு இது கொக்கு நரியும் இது கூட தெரியும். ஒரு விருந்து கூப்பிடுமா கொக்கு நரி, பஞ்சதந்திர கதைகள் அந்த மாதிரி தான். நீ கொக்கு தான் போல ஏதோ ஒன்று. அவங்கள கூப்பிட்டு வாங்க நீங்கள் எங்கள் பார்ட்டி வாங்க அப்படின்னு எங்கள தமிழ்காரங்க தான். அவங்களாம் பேச முடியல. ஹேமந்த் தானே பேசிகிட்டு இருப்பாரு, நம்ம எல்லாரையும் பேசிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஒரு நல்ல மனிதர். நம்ம நீ தான் சொன்ன போன்டன் ஏன்ட்டானா அவங்க மொத்தம் சந்தித்த மனிதர்கள் ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தது வந்து நான் டிரைவிங் கிளாஸ் போனேன். அங்கே ரஃபின்னு ஒருத்தர் பார்த்தேன். அவர் தான் என்னோட இன்ஸ்ட்ரக்டர். இந்த பாட்காஸ்டுக்கு ரீசனே அவர் தான். ஒன் ஆஃப் த ரீசனே அவர் தான். அவர் வந்து நான் ட்ரைவே பண்ணதில்லை. சின்ன வயசுலேருந்தே சைக்கிள் கூட ஓட்டினதில்லை. எனக்கு தெரியாது, ரோட் சென்ஸே கிடையாது எனக்கு சுத்தமாக, எதுவுமே எனக்கு தெரியாது. இங்கே வந்துமே எனக்கு இப்போ டிரைவிங் எனக்கு வேண்டாம், நான் எப்படி ஓட்டுவேன், எனக்கு ஓட்ட தெரியாது, அந்த மாதிரியே தான் நான் இருந்தேன். இவங்க தான் என்னை பொசுக்குன்னு கூப்பிட்டு போய் பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல பே பண்ணி சேர்த்து விட்டாங்க. அதெல்லாம் இல்லை, நீ போன்னு. ஃபஸ்ட்டு டே வந்து ரொம்ப பயம் எனக்கு. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. எப்படி நம்ம வண்டி ஓட்ட போகிறோம், நமக்கு எதுவுமே தெரியாதுன்னே நான் போனேன். செகண்ட் டேலேருந்து நான் ஜாலியாக போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு ரீசன் வந்து அவர் தான். ரொம்ப மோட்டிவேட்டிங்காக பேசுவார். ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப நல்ல மனிதர். நான் சந்தித்ததில் ரொம்ப நல்ல மனிதர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து மோஸ்ட்லி எப்படி ஆயிடுச்சுன்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் கோவிடில் வந்தோம். அதுக்கப்புறமே வந்து குழந்த பிறந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, எய்தர் தமிழ்காரவங்களா இருப்பாங்க, மோஸ்ட்லி தமிழ்காரவங்களா தான் இருப்பாங்க. அதுலேயும் குழந்தை வச்சுருக்கவங்களா இருப்பாங்க. இப்போ இதே ஏஜில் குழந்தை வச்சுருக்கவங்க கூட தான் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. மற்றபடி நான் ஒர்க்கு அந்த மாதிரியும் போகாதனால புது மனிதர்களை நான் சந்திக்கிறதே ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த கன்சீவாக இருக்கையிலையாவது இந்த டாக்டர் அவங்கவுங்க பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் யாரையுமே நான் பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் இந்த மாதிரி வெளியில் ஒருத்தவங்களன்னு கொஞ்சம் என்ன சொல்ல, தொடர்ந்து பேசி சந்திக்கிற மாதிரி ஒரு 4 நாள் கிளாஸ்னால் 4 நாளும் அவரை பேசி சந்திக்கிற மாதிரியான மனிதர் வந்து அவரை தான் பார்த்தேன். அவர் அவ்வளோ இதாக இருந்தார். அவர் வந்து என்ன சொல்ல, நிறைய நான் வந்து பயப்படுறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுப்பாரு. லைக் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிரைவிங் கிளாஸ்னால் போனால் திட்டுவாங்க, யாராக இருந்தாலும் திட்ட தான் செய்வாங்க, டிரைவிங் ஒழுங்காக பண்ணனா திட்ட தான் செய்வாங்க. அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு ஒருத்தர் வந்தார், இந்தியாவிலேயும் திட்டினாரு, இந்தியாவில் ஒருத்தர் படித்தேன், அவர் திட்டு என்ன சார் இது கூட தெரியலையா, அவன் ஓட்டுங்க ஃபஸ்ட்டில் சார்னாரு, அப்புறம் திட்ட ஆரம்பிச்சாரு. இங்கேயும் அப்படி தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தார். பிரேக் 5 வருஷம் ஆச்சு மறந்துட்டேன், பட் பிரேக் ஏதோ சொல்லிட்டு இருந்தார். அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இங்கே வந்து கெட் ஸ்கில்டு லெஃப்ட் கோ தட்ஸ் இட் யூ பாஸ் 2 மார்க் 5 மார்க் பங்களாதேஷ்காரர். இவர் வந்து என்னன்னா லேடிஸ் திட்ட மாட்டாங்க அப்படிலாம் இல்லை. ஏன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் போயிருக்காங்க, அவர் திட்ட தான் செய்வாங்கன்னு தான் சொன்னாங்க. ஏதாவது சரியாக பண்ணனா திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தான். இவர் திட்டலாம் இல்லை. ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து சைக்காலஜிக்கலாக இவங்க எப்படி இருக்காங்க, இவங்களுக்கு எப்படி சொல்லித்தரணுன்றதை புரிஞ்சு அனலைஸ் பண்ணி சைக்காலஜி படிச்சிருக்காங்க. ஆமாம், அவர் சைக்காலஜி படிச்சிருக்காரு. ஒரு ட்ரெயினர் வந்து எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு அடையாளமாக அவர் தான் எனக்கு தெரிஞ்சார். நம்ம என்ன நினைப்போம், இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, தெரியாத ஒருத்தவங்களுக்கு சொல்லித்தரோன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்றது நம்ம மண்டையில் இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், இது கூட தெரியலையான்ற மாதிரியே சொல்லித்தருவோம்ல. அவர் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. லாஸ்ட் டே கிளாஸ் வரை பண்ணவே இல்லை. அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா
நேரம் 1/2 hour நீங்கள் ட்ரைவ் பண்ணால் ஓகேவாக இருக்கும். ஆனால் அந்த டிரைவிங் இன்ஸ்டியூட் போனீங்கன்னா இன்னொரு 2 மணி நேரம் கிளாஸ் போடுவாங்க. மறுபடியும் உங்களுக்கு அதுக்கு பே பண்ணணும் எக்ஸ்ட்ரா. அதனால 1/2 hour நானே உங்களுக்கு சொல்லித்தரேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு அவரே தான் இன்னொரு 1/2 hourலாம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். நிறைய என்ன சொல்ல, ட்ரைவ் பண்ணையில் ரொம்ப ஈஸியாக நம்மளை இது பண்ணிப்பார். அவர் இதில் வந்து கிட்டார்லாம் வாசிப்பாராம். கிட்டார் ஃப்ரீயாக வேறு சொல்லித்தராரு. அவர் கிட்டார் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்குமா. அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு கிட்டார் வாசிப்பேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் இந்த ட்ரைனிங் மூலயமா இது மூலயமா எனக்கு ஓரளவுக்கு காசு வருது, நான் ஓரளவுக்கு சம்பாதிக்கிறேன், அது எனக்கு போதும். அதனால் நான் கிட்டார் சொல்லி கொடுக்குறதுக்கு யார்ட்டையும் காசெல்லாம் வாங்க மாட்டேன். அந்த மாதிரி நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவார். எனக்கு அவரை ஒவ்வொரு நாளும் அவரை சந்திச்சுட்டு வரையிலையும் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மனிதராக இருக்கார் அப்படின்னு. தீதின்னு அவ்வளோ அழகாக பேசுவார். அப்புறம் இவர் வந்து இந்த பாட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதெல்லாம் இல்லை, வசீகரா சாங் இருக்குல்ல, அவர்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டாங்களாம். டிரைவிங் கற்றுக்கிட்டு ஆக்சுவலி அவங்க ரொம்ப ஏஜானவங்க. அவங்களுக்கு வந்து 55 நியர் டு 60 அவங்க ஏஜு. ஸோ அவங்க டிரைவிங் கற்றுக்கிட்டாங்களா இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ டிரைவிங் கற்றுக்கிட்டாங்களான்னு தெரில. அந்த 60 இயர்ஸில் இருக்கவங்களுக்கு இவர் பாட்டு கிட்டார் வாசிக்க சொல்லி கொடுத்துருந்துருக்காரு. அவங்க வந்து இந்த வசீகரா சாங் இருக்குல்ல, அதை தான் வந்து கிட்டார் வாசிச்சுட்டே பாடணும்னு சொல்லி அதை தான் கேட்டாங்களாம். அவர் வந்து சொன்னாரா, இந்த சாங் வந்து ஹிந்தியில் அவர் அந்த பாட்டை சொன்னார். இந்த பாட்டு வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு, இதையே நீங்கள் இப்போ கேட்குறீங்கன்னாரு. நான் வந்து என்னது மின்னலே வந்து 15 வருஷம் ஆச்சா அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தெரியும்ல அந்த சாங்கு. ஆனால் அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், அவங்க ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்ச பாட்டான், அந்த 60 இயர்ஸ் லேடியோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்ச பாட்டான். அவங்க இப்போ இல்லையா அவங்க ஹஸ்பண்ட், அதனால அவங்களுக்காக அதை கற்றுக்கணும்னு சொல்லி அவங்க கற்றுக்கிறதாலாம் சொன்னார். அந்த பாட்டெல்லாம் பாடி காமிச்சார். நான் வந்து இந்த பாட்டு தமிழ்லையும் இருக்கே, தமிழில் தான் வந்தது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி நான் தமிழில் வேறு பாடினேன். அவர் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க, வெரி குட் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப நல்லா பாடவும் செஞ்சார், நல்லா பேசுவார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அதான் அவரோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, நம்ம மணிக்கு இவங்களுக்கு சொல்லித்தரோம், இந்த 2 hours தான் கணக்கு, இப்படி தான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் இல்லை. அவர் என்ன சொல்லுவார்னா, இனிஷியலாக நீங்கள் வரையில் ரொம்ப பயந்தீங்க, அப்போ அந்த டைமில் ஒன்றுமே கற்றுக்க மாட்டீங்க. ஸோ ஒரு 1/2 hour 45 minutes நீங்கள் ஒன்றுமே கற்றுக்காமலே அந்த பயத்தோடையே அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடையே இருந்தீங்க அப்படின்னா அதையும் நான் எப்படி கவுண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் 2 hours 2 hours ரொம்ப இப்படி தான் கற்றுக்கணும், அந்த மணி மைண்டடாக இருக்கக்கூடாது, கிளைண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியான கொள்கைகள்லாம் வச்சுருப்பாரு. அதெல்லாம் நல்லாயிருக்கும். கரெக்டாக வந்து நிறைய கற்றுக்கலாம். ஆமாம், கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணால் எப்படி இருக்கணும், எந்த வேலை பண்ணாலுமே, நான் பிஸ்னஸ் இல்லை, எந்த வேலை பண்ணாலுமே நம்ம வேலையில் ஒரு டெடிகேட்டடாக இருக்கணும் தான் ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதான் இப்போ நல்ல ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு நெக்ஸ்ட் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்கல்ல. ஆமாம், அதனால் அவரும் இப்போ கடை ஓப்பன் பண்ண போகிறார் மெயினாக. ஸோ இப்போ யாராவது லேர்னிங் படிக்கணும்னு சொன்னாட்ட கேட்டால் அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸும் வளருதில்ல, ஆட்டோமேட்டிக்காக வளருதில்ல. நீவே திட்டிருந்தாருன்னா வளர்ந்துருக்குல்ல. இப்போ அவர்கிட்ட போயிடாதீங்கன்றதை விட, திட்டலைன்றதை விட எனக்கு எப்படி சொல்லித்தரணுன்றதை ஃபஸ்ட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, இது உங்களுக்கு ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி பண்ணுங்கள், அது மாதிரி சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அதெல்லாம் வந்து புரிஞ்சுப்பார். திடீர்னு பயந்துட்டோம் வச்சுட்டோன்னா பிரேக்குக்கு பதில் ஆக்சலரேட்டர் அமைக்கிட்டோம் ஒரு இடத்துல, திரிச்சிட்டேன். ஆக்சுவலி எனக்கு அழுகே வந்துருச்சு. அவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாருமே பண்ணுற பிரச்சனை தான் இதுன்னு சொல்லிட்டு வரையெல்லாம் சொன்னார். இதுதான் பிரேக், இதுதான் ஆக்சலரேட்டர், வரைஞ்சி எழுதுங்க பார்ப்போம் அப்படிலாம் சொல்லி அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி என்னென்னா, அவர் ஆக்சுவலாக இனிஷியலாக வந்து நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா நமக்கு தெரியவே தெரியாது, நம்மளை டிரைவர் சீட்டில் உட்கார வச்சுருவாங்க, அவங்கக்கிட்டேயும் ஆக்சலரேட்டரும் பிரேக்கும் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மூவ் பண்ணுறதுக்கே பயப்படுவேன். அப்போ அவர் வந்து சரி ஓகே நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு அவருக்கு 2 குழந்தைங்க, ட்வின்ஸு, அந்த ஃபோட்டோலாம் காமிச்சார். பார்த்தீங்களா எனக்கு ட்வின்ஸு பொண்ணுங்க, நான் வந்து இந்த இடத்துல நான் ஆக்சுவலி எனக்கு என்ன பயம்னா, எங்கேயாவது போய் இடிச்சிட்டேன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பயம் தானே மோஸ்ட்லி நமக்கு இருக்கும் கார் இடிக்கலை. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கும் ஃபேமிலி இருக்குது, நானும் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன், நீ இடிச்சுன்னா நானும் தான் போய் சேர்ந்துருவேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவார். அதனால் நான் பார்த்துப்பேன், நீங்கள் இடிக்காமல் ஓட்டுறதுக்கு நான் கேரண்டி, நீங்கள் ட்ரைனிங்கில் இடிக்காமல் தான் ஓட்டுவீங்க, அதை நான் ஆக்சிடென்ட்ஸே இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், என்னை நம்புங்க, என்னை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் கற்றுக்க முடியும். இப்படிலாம் ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் கிளாஸ் தான் எடுத்துக்கிட்டே இருந்தார் அவருக்கு. லைக் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, என்னை நம்புங்க, இதெல்லாம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாரு. ஆமாம், கரெக்ட்.
அப்புறம் உங்க டர்ன் உங்க டர்ன். ஆமாம், இங்கே நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம போய் ஒரு இதில் காரு தரையில் ஏதோ உடஞ்சி இந்த தடன்னு ஓட்டிட்டு இருந்துச்சுங்க. ஹைவே வேறு. ஹைவே சாண்டல் ரீசெண்டாக ஆஸ்டின் இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்லயே ஆச்சுல்ல, ஒரு டயர்ல வந்து ஏர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஊரு ஒரு சின்ன ஊருக்கு போயிருந்தோம், கிராமம் மாதிரி ஒரு ஊரு. அங்க வந்து இந்த மாதிரி டயர்ல காத்து இறங்குது ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவங்க போய் அங்கே ஒரு கடை இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 50-60 மைல் கழிச்சு தான் அடுத்த கடையே இருக்குது. ஸோ இந்த ஒரு கடை தான் இருக்குன்னு காலையில் திறந்தவொடனே போயிட்டு அங்கே போயிட்டு பண்ணால் ஏரை கழட்டி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு பஞ்சரே இல்லை, காசே வாங்கலை, போயிட்டு வாங்கன்ட்டான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை பார்க்க முடியும். இன் ஜென்ரல் நம்ம எப்படி நினைப்போம்னா இவன் வந்து ஆக்சுவலி இங்கே அப்படி தானே துப்பாக்கி எல்லாத்துக்குமே சுடுறாங்களா, காசு. அவங்க ஹாபி வந்து துப்பாக்கி சுடுறதான். ஓ அங்கே ஒரு துப்பாக்கி சுடுறதா வச்சுருக்காங்க. துப்பாக்கி தான், எந்த துப்பாக்கி, கன்று, துப்பாக்கியோட இது எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த லைவ் மிருகங்கள்லாம் எடுத்து அதோட தோலெல்லாம் போட்டு அதை வச்சு அங்கே பார்வைக்கு வச்சு அந்த படத்துலலாம் வில்லன் காமிப்பாங்க தெரியுமா, வீட்டில் அப்படியே நரி படம்லாம், நரி புலி எல்லாம் வச்சு அதே மாதிரி அங்கே இருந்துச்சு. கேட்டேன் அவன்ட்டு, அது ஒரிஜினல் திங்காக பண்ணேன், அலை ஒரிஜினலாக உள்ளதான்னு கேட்டேன். ஏன் ஒரு காலத்தில் உயிரோட இருந்துச்சு அப்படின்ட்டு காமெடி பண்ணுறது. பால்லாம் பல்கியாக இருப்பாங்க, பார்த்தாலே ஒரு பேண்ட் மாதிரி பயங்கரமாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. நம்ம தான் நினைப்போம்ல இங்க எல்லாம் வந்து நம்ம சும்மா நீங்க அது ஏதாவது போனாலே உங்களுக்கு காசை பிடிங்கிருவாங்க, அந்த மாதிரி தானே மைண்ட் செட் இருக்கும் நமக்கு. ஆனா அவங்க அவ்வளவு தூரம் செக் பண்ணிட்டு காசே வாங்கல. அப்புறம் இன்னொரு தடவை ஒரு ட்ரிப் போகையிலையும், ஆமா அவர் பேர் முஸ்தபா, அவரும் வந்து அவர் பேர்ல ஒரு பாட்டு இருக்குங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம், மறந்துட்டேன். ஆமா அவங்க ஆக்சுவலி காரு கீழே ஏதோ ஒரு சவுண்டு வந்துட்டே இருந்தது. அது போய் பார்த்தா நான் முத அப்பதான் கார் எப்படி செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். காரை தூக்கிட்டாங்க, மேல போயிருச்சு காரு. பாகுபலி மாதிரி ஒருத்தர் இருந்தாரு. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அது என்னது ஹைட்ராலிக், அதை வச்சு தூக்கிட்டாங்க. ஹைட்ராலிக் வச்சு தூக்கி கீழே இருந்து அவங்க நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ண, படத்துல எல்லாம் எப்படி காட்டுவாங்க, காரு கடியில போயிருவாங்க, மெக்கானிக் கீழே போய் தான் அது சில இடத்துல படுத்து. அது நம்ம ஊர்ல எப்படின்னா அது கீழே ஓட்ட போட்டுருவாங்க, தோண்டி இருப்பாங்க, அதுக்குள்ள போய் தான் பார்க்க முடியும். இங்க காரு லென்த் கீழே கம்மியா இருக்கனால தூக்கிடுறாங்க. காரை தூக்கி ஒரு நின்று பார்த்துட்டு இருந்தாரு, நானும் பார்த்தேன் என்ன பண்றாரு. கடைசியா ஒரு ஏதோ ஸ்க்ரூவோ ஏதோ இதா இருக்குன்னு சொல்லி டைட் பண்ணிட்டு காசெல்லாம் வாங்கல, போயிட்டு வாங்கன்ட்டாரு. அந்த மாதிரி தான் இருந்தாங்க. இதே மாதிரி நம்ம ஆக்சுவலி லாஸ்ட் டைம் இந்தியா போயிருக்கேன்ல, மார்க்கெட்லாம் போனப்போ ஒரு பாட்டி அவங்க ஒரு இது வெள்ளை பூசணிக்காய் விற்றாங்க. நாம் என்ன நினைப்போம், ஆக்சுவலி நானே என்ன நினச்சேன் அப்படின்னா, எனக்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து காலையில் சும்மா பேண்ட் ஷர்ட் மாதிரி போட்டு போயிடுவேன். போனோடனே நீ இந்த மாதிரி போனேன்னா நீ வேறு ஊர், அது பாண்டிச்சேரியில் நாங்கள் ஊருக்கு போயிருந்தது, நீ ஃப்ரெண்ட்ஸுக்காரவங்கன்னு நினச்சி உனக்கு அதிக காசு வச்சு விற்றுருவாங்க அந்த மாதிரிலாம் சொன்னோம். ஓ அப்படிலாம் இருக்குமா அப்படின்னு தான் நினச்சி போனேன். ஆனால் அந்த பாட்டி வந்து ஒரு சின்ன பூசணிக்காய் ஒன்று எடுத்தோம். அந்த பாட்டி எங்களை பார்த்துட்டு, இதுக்கு உனக்கு எவ்வளோ ஒரு பூசணிக்காய் வந்து 25 ரூபாயோ என்னமோ விற்றுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இதை எப்படி நான் உனக்கு 25 ரூபாய்க்கு கொடுக்குறதுக்கு எனக்கு மனசு வரலையே, சரி 15 ரூபா கொடு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. நம்ம மைண்ட் எப்படி இருக்குன்னா, ஓகே இவங்களாம் ஏமாற்றிடுவாங்க அப்படி இருக்குது. பட் அப்படி இல்லை. அது வந்து முதல் தடவை எனக்கு அவங்கள பார்த்து தான் தோணுச்சு, அவங்க அப்போ அந்த மாதிரிலாம் இல்லை போல் இருக்குது. ஏன்னா அவங்க 25 ரூபான்னு சொல்லியிருந்தாலும் 30 ரூபான்னு சொல்லியிருந்தாலும் நாங்கள் வாங்கிட்டு வந்திருப்போம். தெரியாது மீன்ஸ் இப்போ தெரியாது, இங்கேருந்து அங்கே போயிருக்கனால இப்போ இருக்க விலைவாசி என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அதுதான். அங்கேயே இருந்தோன்னா வேறு குறைச்சி பேசலாம், அது நமக்கு ஓரளவுக்கு அது என்னது விலைவாசிலாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ தெரியல, ஸோ சுத்தமாக புரியல. அவங்க கேட்டிருந்தா நாங்கள் கொடுத்துருப்போம் தான். அந்த பாட்டியே தான் சொன்னாங்க, உன்னை பார்த்தா உனக்கு 25 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு எனக்கு மனசு வரலன்னு சொல்லி 15 ரூபாய்க்கு கொடுத்தாங்க அந்த பாட்டி. ஸோ இதில் இது எப்படி வேணால் நம்ம நினைக்கலாம், பட் நம்ம நினைக்கிறதும் ஒரு ஹாஃப் ஆஃப் த பார்ட் இருக்குது. ஸோ இப்போ இது இப்படி கூட நினைக்கலாம், இது 5 ரூபாய்க்கு தான் இருக்கும், பாட்டி 15 ரூபாய்க்கு வித்துருச்சு, அது ஒரு வியாபார டெக்னிக் கூட நினைக்கலாம். அப்படியே என்ன இல்லை நினைக்கலான்றேன், ஏன்னா ஒரு இதுக்காக சொல்கிறேன். அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, அப்படி இருக்கலாம். ஜென்ரலாக நம்ம சைடும் அதை மாற்றிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இப்படி திங்க் பண்ணுறோம், அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணணுன்றேன். ஆமாம், எனக்கு முதல் அந்த பாட்டி பார்த்ததுக்கப்புறம் தான், அந்த பாட்டி இப்படி சொன்னதை கேட்டோன்னு தான் சரி நம்மகிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே நம்மளை ஏமாற்றிடுவாங்கன்னு நினச்சி நம்ம பேசக்கூடாது அப்படின்றதே எனக்கு அப்போ தான் தோணுச்சு. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, ஜாலியாக நல்ல மனிதர்கள் இருக்காங்க. நம்மளை ஏமாத்துறது எல்லாரோட வேலையும் கிடையாது. நான் சொல்லுவேன் ஆக்சுவலி, நிறைய நான் ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு இருக்கனால நான் சொல்லுவேன், நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க, அது பண்ணிடுவாங்க இது பண்ணிடுவாங்க நிறைய வரும். நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் சொல்லுவேன்,
நான் இவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபீஸும் வாங்கி எல்லாம் கொடுத்து தான் இருக்காங்க, நான் ஒன்றும் கம்மி காசுக்கும் விற்கிறது இல்லை, எல்லாம் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ ஆனால் எனக்கு இது வரைக்கும் யாரும் ஏமாத்துறது இல்லையே, ஏன்னு எனக்கு தெரியலையே, ஏன்னா வந்து ஏமாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்போ தான் அவன் திங்க் பண்ணுறது தான் நடக்குது. அதில் என்னென்ன இவங்களை ஏமாத்துனது இவங்களுக்கே தெரியாமல் இருக்கும், அப்படி ஒரு ஆள் இவங்க. நல்லது தானே அப்படின்னா, ஏமாத்துறது தெரியாமல் இருந்தால் நல்லது இல்லை. ஏமாறாமே ஏமாத்துறோம்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்கு, ஏமாந்துட்டோம்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்கு, ஏமாந்து தெரியலன்னா நல்லது தானே. அதுவும் சரி. அப்படி அதனால் அப்படி ஏமாலின்றாங்க நீ. அப்படிலாம் இல்லை சும்மா சொன்னேன். ஸோ இதெல்லாம் தான். வேறு யாராவது இருக்காங்களா நாம் சந்தித்த மனிதர்கள்? நாம் சந்தித்த மனிதர்கள் அப்புறம் அவ்வளோதான். அவ்வளோதானா? நிறைய பேர் இருக்காங்க. ஓவரால் லைஃப்லன்னு பார்த்தா நம்ம தமிழ் பூமி அந்த சைடில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அதை வந்து நீங்கள் தமிழ் பூமியில் பேசுவாங்க போல இருக்கு. பேசுவோமா? இதை பேசலே உங்களுக்கு தோணி இருக்கும், நம்ம இவங்களெல்லாம் இங்கே சொல்ல வேணாம், நம்ம போய் தமிழ் பூமியில் தனியாக பாட்காஸ்ட் போட்டுக்கலாம். இதெல்லாம் நான் தனியாக போடுறது பாட்காஸ்ட். அப்போ தமிழில் பெருசாக பேசுறது இல்லை, பேசுகிறேன். நன்றி சொல்லணும், எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும் தான். ஆமாம், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இதில் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதாவது நமக்கு சம்மந்தமே இல்லாமல் எந்த ஒரு நம்ம சந்திக்கிற மனிதர்கள் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்திட்டு போகிறாங்கல்ல. இது எஸ் ராமகிருஷ்ணனோட அந்த துணை எழுத்தில் இருக்கும். நீங்கள் பார்க்குற மனிதர்கள் வந்து உங்களுக்கு யாரையோ எதையோ ஞாபகப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க சில நேரங்களில். அவங்கள தான் நம்ம மைண்டில் வச்சுப்போம், மற்றவங்கள நம்ம அப்படியே அந்த அந்த முகம் கூட நமக்கு மறந்துடும். ஸோ அந்த மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்துகிறவங்க அதை வந்து ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ இந்த பாட்டியெல்லாம் நம்ம திரும்ப பார்க்கவே மாட்டோம். அந்த நீங்கள் கார் சரி பண்ணவர், அப்புறம் எனக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்தவர், இவரெல்லாம் நம்ம லைஃப்பில் திரும்ப பார்க்குறது ரொம்ப ரேர், பார்க்கவே மாட்டோன்னே வச்சுக்கலாம். ஆனால் அந்த பேர், அந்த முகம், அவங்க பேசுனது, இதெல்லாம் நமக்கு மறக்காமல் இருக்குல்ல. ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவும் செய்யுதுல்ல. இதெல்லாம் வந்து ஒரு வாழ்வின் அதிசயங்களில் ஒன்று தான். இந்த மாதிரி தான் அவங்க நமக்கு பண்ண நல்லதை நம்ம வேற யாருக்கா பண்ணுவோம். ஆமாம், ஸோ அப்படி இட் வில் ஸ்பைரல் அவுட்டாக போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இந்த மனிதர்கள்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. ஆமாம், பார்க்குற எல்லாத்தையுமே கற்றுக்கிற நிறைய விஷயம் இருக்குது. கண்டிப்பாக பார்க்குற எல்லாட்டையுமே கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது தான். நம்ம அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க ஆரம்பித்தோன்னா ரொம்ப லைஃப் வந்து ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்குது, வாழ்க்கையில் இவ்வளோ அழகான விஷயங்கள் நடக்குதில்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். எனக்கு அந்த ஃபீலிங்காக எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல. பட் நான் வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த டிரைவிங் போயிட்டு அவர் ஒரு நல்ல மனிதராக இருக்கார், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாருன்றப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலி என்னோடய டேஸே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. 4 நாள் டிரைவிங் போனேன். அந்த 4 நாளுமே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அடுத்த நாள் போகிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே. நம்ம வந்து அவ்வளோதான், நம்ம ஒன்றுமே பண்ணலன்ற மாதிரி, எனக்கு உருப்படியாக எதுவும் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கே இல்லாதப்போ, அவர் வந்து ஒரு கரெக்டாக ஒரு நேரம் ரோட்டில் கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டாலே, இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த ஸ்பீடில் கரெக்டாக ஓட்டிட்டீங்க, சூப்பர் அப்படி சொல்லி கை தட்டிகிட்டு இருப்பார் பக்கத்தில். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவருக்கு ஒரு ஜாப் தானே, உனக்கு என்ன, உனக்கு லைசன்ஸ் வாங்குறதுக்கு நான் சொல்லித்தரேன் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி இவர் எடுத்துகிட்டு பண்ணியிருந்துருக்கலாம். பட் அந்த வரவங்கள ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறதுலேருந்து, உருப்படியாக கற்றுக் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே பண்ணார். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள். ஆமாம், அதான் இதுலேருந்து நம்ம என்ன வேலை பண்ணாலும் சரி, டசன்ட் மேட்டர். நீங்கள் ஒரு மக்களை சந்திக்கிற வேலையே இல்லைனாலுமே நீங்கள் பண்ணுற வேலையை ஒழுங்காக பண்ணிங்கன்னா இதாக இருக்கும். நான் ஒரு புக்கில் ரீசெண்டாக படித்தேன். ஸோ அந்த டாக்டர் இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்குது, அந்த டாக்டர் வந்து மொபைல் பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணால் ஒத்துக்குவீங்களா? ஐயோ, அப்புறம் அவ்வளோதான், போய் சேர வேண்டியதான். பஸ் ஓட்டிகிட்டு இருக்காரு, அவர் மொபைல் பண்ணிட்டு ஒத்துக்குவீங்களா? நீங்கள் ஒரு லைனில் நின்றுருக்கீங்க, அங்கே இருக்கிறவங்க மொபைல் பார்த்துட்டு இருந்தால் ஒத்துக்குவீங்களா? லைனில் நிற்கிறவங்க ஒரு லைனில் நின்றுருக்கீங்க, அதை டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு, அவங்க மொபைல் பார்த்துட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க, ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டோம் தான். ஒத்துக்க மாட்டோம். அதே தான், நீங்கள் பண்ணுற வேலையும் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கணும்ல. அந்த டாக்டர் பண்ணுற ஆப்ரேஷனும் நீங்கள் பண்ணுற வேலையும் இட்ஸ் நாட் டிஃப்ரெண்ட். நீங்கள் மொபைல் பார்த்துட்டே நீங்கள் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஏதோ பண்ணிடலாமான்னா பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு நீங்கள் அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுங்க, அதுதான் அதை நினச்சி பண்ணுங்கள், நம்ம நினைக்கிறதுலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. நான் ரீசெண்டாக நீங்கள் தான் ஒரு புக் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் படித்தேன். ஓ, டெஃபினட்டாக இது இருக்குது தான். நம்ம வந்து இப்போது ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து நம்மகிட்ட எப்படி பேசுகிறாங்க வைக்கிறான்ற அதை வச்சு தான் நம்ம அங்கே உள்ளேயே போவோம். அதுக்கு அந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமா, அந்த சர்வீஸ் எடுத்துக்கலாமா வேணாமா, இதெல்லாம் தான். இதே நம்ம என்ன சொல்ல, யாரோ ஒருத்தவங்க நம்ம கண்டுக்கவே இல்லை, லைக் ஒழுங்காகவே ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா நம்ம மைண்ட்லேயே இருக்க மாட்டாங்க, அப்படியே கடந்து போயிடுவாங்க. இதே அவங்க வேலையை உருப்படியாக செஞ்சவங்க நிறைய நேரத்தில் நம்ம மைண்டில் இருப்பாங்க. அப்படி தானே இவங்கெல்லாம். ஸோ நாங்கள் சொன்ன எல்லாருமே அவங்கவுங்க வேலையை உருப்படியாக பண்ணவங்க தான், மற்றபடி எதுவும் இல்லையா. அவங்க கரெக்டாக அவங்க வேலையை பண்ணவங்க, அவங்க நம்ம மைண்டில் இருக்காங்க. ஸோ அதுதான். நீங்களும் வேலையை உருப்படியாக பண்ணுங்க. ஆமாம், அவங்க சொல்லுவாங்க நீ ஒழுங்காக பாட்காஸ்ட் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணிட்டு இருந்தால் நமக்கு எல்லாமே கரெக்டாக நடக்குன்றத சொல்லி. அதான் நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற மனிதர்கள் வந்து
உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் இன்னொரு கொடுப்பாங்க. இது எஸ்ராமகிருஷ்ணன் சொல்லுவார், நீங்கள் எவ்வளோ உலகத்தை சுற்றி பார்க்கறனாலும் அந்த இது வந்து உங்கள் வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கும். உலகமே என்னோட வாசலில் தான் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், அதுவும் சொல்லுவார்ல. அதுவும் ட்ராவல், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பண்ண நம்மளோட நாலேஜும் விரிவடையும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் மாறும். நம்ம நிறைய நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் ட்ராவல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு ட்ராவல்க்கு அப்புறம் நீங்கள் ஒரே இடம் தான், அந்த இடத்துல எதுவுமே மாறி இருக்காது. ஆனால் ஒவ்வொரு தடவை உங்களோட ட்ராவலும் அந்த இடத்த வேறு மாதிரி பார்க்க வைக்கும். எனக்கு வந்து இந்த தேசாந்திரி புக்கே அப்படி தான். அதுக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் அதே பீச்சுக்கு போனதும் தேசாந்திரி புக்கு படிச்சுட்டு போனதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளோ தாட்ஸு, அவ்வளோ இது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம அந்த இடம்லாம் ஒன்று தாங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். கடலாகட்டும் இல்லை ஏதோ ஒன்று, எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம மைண்டு நம்ம எப்படி இருக்கோன்றதை வச்சு அதோட எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு மாறிட்டே வரும். ஸோ அதெல்லாம் இருக்குதான். கரெக்டாக தான். எனக்கு இதுவும் ஒன்று ஆக்சுவலி போன இதில் தமிழ் மொழியில் ஒரு பாட்காஸ்ட் இது பேசிகிட்டு இருந்தோம், டெக்மீட் 2023 போட்டிருந்தாங்க. கமலேஷ்னு ஒருத்தர் சொன்னார், அவர் ஒரு புக்கு படித்தாங்க. நீங்கள் யாரை மீட் பண்ணீங்க 2023 உங்களுக்கு பிடிச்ச மனிதர் யாரை மீட் பண்ணீங்கன்னு கேட்டால் அவர் இலான் மஸ்க்ன்றாரு. என்னென்னா அவர் புக்கை படித்தாராம். ஸோ அதுவும் தானே, இப்போ நீ எஸ்ராமகிருஷ்ணனை மீட் பண்ணியிருக்க, ஸோ அவங்க புக்கில் அவங்க தான் எழுதியிருக்காங்க, அவங்க தான் வராங்க. ஸோ அதுவும் தான் அந்த மீட் பண்ணுறது நம்ம மனிதர்களாக சேர்த்துக்கலாம். ஸோ நீங்களும் புக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாம், புக்கும் கண்டிப்பாக. எஸ்ராமகிருஷ்ணன்லாம் என்ன சொல்ல, அவர் கூட்டிகிட்டு போவார் அந்த. ஆமாம், நம்மளை அந்த ட்ராவலுக்கு கூப்பிட்டு போயிடுவார். நம்ம ஒவ்வொரு விஷயத்துமே அவர் பார்க்குறது, பேசுகிறது, அவரோட யூடியூப்பில் அவரோட வீடியோஸ் பார்த்து அது பேசுகிறது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏதோ நம்ம கூட இருக்கிறவங்க ஒருத்தவங்க ரொம்ப நல்லா பேசினா, பாரு எவ்வளோ நல்லா பேசுகிறான் அப்படின்ற மாதிரி தான் அவரோட எழுத்துக்கள்லேருந்து எல்லாமே இருக்கும். ரொம்ப நம்மளுடைய பால்யத்துக்கு நம்மளை கூட்டு போகிறது இருக்குல்ல, அதை வந்து அவர் ரொம்ப அழகாக அவருடைய புத்தகங்களில் வந்து நம்ம வாசிக்கல ரொம்ப அழகாக இருக்கும். அது நம்ம ரீட் பண்ணல நம்மளை வந்து சில மெமரிஸ்லாம் நம்ம மைண்டில் இருக்கும், நம்ம அதை திரும்ப எடுத்துகிட்டே வந்திருக்கவே மாட்டோம். அதை பற்றின விஷயங்கள் பேசலை, அப்போ தான் நமக்கு அது ஞாபகமே வரும். சும்மா இருக்கையில் வந்து நம்மளை சரி உன்னுடைய 8th ஸ்டாண்டர்டில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னுன்னு கேட்டால் எனக்கு தெரியவே தெரியாது, என்ன நடந்துச்சு என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் திடீர்னு ஏதோ ஒன்று சில விஷயங்களை நம்ம இப்போது எஸ்ராமகிருஷ்ணனோட புக்கிலலாம் அவர் சின்ன வயசில் விளையாண்டு கல்லடிப்பட்டதெல்லாம் எழுதியிருப்பார். அதை நம்ம வாசிக்கல, நான் என்னோட அந்த ஏஜுக்கு நான் போயிடுவேன். அந்த இதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறது எஸ்ராவோட எழுத்துக்கள். ஆமாம், கரெக்ட். எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தரும் எஸ்ராமகிருஷ்ணனோட தீவிர ஃபேன். அதான் நான் பண்ணேன். அவர் வந்து பாட்காஸ்ட்டில் கேட்பார் அடிக்கடி, கேட்டுட்டு அவர் சொல்லிட்டு இருப்பார். அவர் எஸ்ராமகிருஷ்ணனோட தீவிர எழுத்தாளர், படிப்பாளர். அவரும் ஆக்சுவலி ஒரு வித்தியாசமான மனிதர் தான். அவரும் சந்தித்த மனிதர்கள் அவரை பற்றி சொல்லலாம். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு புக்கு படிச்சுட்டு வேலையை விட்டு வந்துட்டார். நல்ல ஜாப்ல இருந்தார், வேலையை விட்டுட்டு வந்துட்டார். இப்போ நல்லா தான் இருக்காரு. பட் ஹி டிட் தட் போல்ட் ஸ்டெப். ஆமாம், ஒரு போல்டான விஷயம் தானே. ஆமாம். ஸோ யா, தட்ஸ் பிரிட்டி மச் இட். நிறைய இருக்குது ஆக்சுவலி, நிறைய மனிதர்கள் இருக்காங்க. தனித்தனியாக போடுவோம் ஒரு எபிசோடில், நம்ம ரொம்ப பேசிட்டோம் ஆக்சுவலி. ஆமாம், அந்த டிரைவிங் அவரை பற்றி தனியாகவே ஒன்று போடணும். நீ அவர் வேற கேட்கணும்னு ஆசைப்பட்டா இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு வேற நினச்சோம். அப்புறம் பேசல, அது ஸ்கிப் பண்ணியாச்சு. ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், யூ லிசன். யூ டோன்ட் லிசன். நான் இப்படி தான் பேசுகிறேன், நான் எப்படி பேசுகிறேனோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படி பேசுகிறேன்லாம் எனக்கு தெரியாது. அதனால் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதான் மனிதர்கள் நிறைய இருக்காங்க. நீங்கள் சந்தித்த மனிதர்கள் யார் அப்படின்றத நீங்களே நினச்சிக்கோங்க. இல்லை, இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க. இதில் வந்து தெரியுங்க. ஆக்சுவலி இன்னொன்று வந்து இப்போ இவ்வளோ பேர் 100வது எபிசோடு வந்துருச்சு. ஸோ இது மூலிமா எனக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, பிரபான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு எபிசோடுக்குமே வந்து எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. லைக் என் சர்க்கிளில் இருக்கிறவங்க சொல்கிறது வேறு. அதுவும் என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவாள், ராஜிலாம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா. மலர்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்களாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் மலர்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி பாட்காஸ்ட் போடுவாங்க. லைக் அவங்க தனியாக ஒரு ஆடியோ போட்டே இருப்பாங்க. இது சொன்னீங்க பார்த்தீங்களா, இது நல்லா இருந்துச்சு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி இது நம்ம சர்க்கிளில் இருக்கவங்க சொல்லையில் ஒரு ஃபீல், நமக்கு யாருன்னே தெரியாது, நம்ம முகம் தெரியாத ஒருத்தவங்க சொல்லையில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பிரபான்றவங்க வந்து ஒவ்வொரு எபிசோடுமே கேட்டுட்டு அது நல்லா இருந்தது அப்படின்றதெல்லாம் ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களும் தான் சந்திக்காத மனிதர்கள், அவங்களும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் யார் நமக்கு தெரியாதவங்க தானே, ஸோ அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாலே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். குஷியாக சுற்றிட்டே இருப்பேன், சொல்லிட்டாங்க அப்படி தான் இருக்கும் எனக்கு. இதுவரை நான் கொஞ்சம் பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே அந்த மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அந்த டேஸ்லாம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அதுதான். ஆமாம், நன்றி. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்.
ஆமா. இவங்கள போட்டு தொல்லை பண்ண மாட்டேன். நான் பாட்டுக்கு இருப்பேன். அடுத்த டாபிக் என்னங்க பாட்காஸ்ட்டில்? அப்படிலாம் தொல்லை பண்ணுறது கிடையாதுங்க. அவங்களே ஃபுல்லாக சி டேக்ஸ் ஓவர் கம்ப்ளீட். பாட்காஸ்ட்டில் அடுத்த டாபிக் என்னன்னு ஆரம்பத்தில் கேட்டுட்டு இருந்தேன். இப்போல்லாம் கேட்க மாட்டேன். அதான் தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. அது ஆரம்பத்தில் இப்படி தான் பண்ணுவேன். அதே மாதிரி அந்த ஒரு இது இருக்கும்ல, என்ன டைட்டில் வைக்க, அது எல்லாத்தையும் இவங்கள தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு 15-20 எபிசோடுக்கு இப்படி தான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போல்லாம் அதுக்கப்புறம்லாம் அப்புறம் கேளுங்கன்னு ஒரு டார்ச்சர் பண்ணுவேன். அப்புறம் இப்போ அதையும் விட்டுட்டேன். ரொம்ப ரேராக தான் அனுப்புவேன். அதையும் கேட்க மாட்டாங்க இவங்க. எனக்கென்று ஒரு ஊர், எனக்கென்று ஒரு கூட்டம் உருவாக்க போகிறேன். அங்கு முடிந்தால் என்னை அங்கு வந்து சந்தியுங்கள். திருவிளையாடல் படத்துல முருகன் பேசுவார் இந்த பாட்டு. எனக்கென்று ஊர், எனக்கென்று ஒரு உலகம் என்று இருக்க போகிறேன். முடிந்தால் எல்லாரும் என்னை அங்கு வந்து சந்தியுங்கள். அந்த பையன் நல்லா பேசியிருப்பாரு. சூப்பரா இருக்கும். அந்த திருவிளையாடல் படம் பாருங்க. அந்த பையன் வயசு என்ன ஆயிருமோ நம்மளோட ஐயோ ஆமாம்ல, அவர் பெரியவராக இருப்பார். அது பையனா பொண்ணானே நமக்கு தெரியல. ஸோ அது நல்லாயிருக்கும். ஓகே, எங்கெங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ திருவிளையாடல் படம் பாருங்க, நான் பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். ஆமாம், நன்றி. ஒவ்வையார் கேரக்டரில் இவங்க தான் நடிச்சிருக்காங்க. அது கேபி சுந்தராம்பாள். ஆமாம், அவங்க கிளாஸ்மேட் தான். அவங்க ஞான பழத்தை விட்டு ஜூஸ் போட்டு குடித்து. சரி, ஓகே. இதுதான் இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டோட 100வது எபிசோட். இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னா அதை உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சு வாழ்த்துக்களை தெரிவிங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த எபிசோட் பிடிக்குமோ அதை வச்சுருங்க. நீங்கள் இவனுங்க என்ன 100 போட்டானுங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன், இந்த எபிசோடெல்லாம் வைக்காதீங்க. வேறு ஏதாவது ஒரு எபிசோட் உங்களுக்கு எந்த எபிசோட் பிடிச்சிருக்கு, மற்றவங்க கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை இன்ஸ்டாகிராமில் வைக்கிறது பேர் ஸ்டேட்டஸாக, அது பேர் எதுவும் சொல்லுவாங்க, டேக் பண்ணுறது சொல்லுவாங்க. தெரியல, அது தெரிலங்க. நானும் வந்து ஓப்பன் பண்ணேன், அது ஓப்பனாக அது பேர் என்ன சொல்லுது, ஒரு கிரியேட் பண்ண ஒரு அக்கௌண்ட்டு, அதை எனக்கு இது பண்ண தெரியல. ஸ்டோரி கண்டுபிடிச்சேன், ஸ்டோரி. அது கொஞ்சம் யூஸ் பண்ண தெரியாதனால அதில் நான் ஆனால் மெசேஜ் வந்தாலாம் பார்ப்பேன், மற்றபடி எனக்கு அங்கே அப்டேட் பண்ண தெரியல. அதனால நான் அதில் பெருசாக பண்ணுறதில்ல, பண்ண தெரியல. ஓகே, நன்றி, வணக்கம்.